எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் எப்போ வெளிப்படும்? அடுத்த வருஷம் ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் வெளியே வரும். அந்த வெளிப்படையா நீங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சனி 4 இருக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிட்டு இருக்கும். குறிப்பாக ஒரு மந்தத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சோம்பல் தனம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? குறிப்பாக கேட்டையில பிறந்தவங்களுக்கு மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பலன்களை. அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக கொஞ்சம் பணிச்சுமைகள் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சக ஊழியர்கிட்டையும் சரி, மூத்த அதிகாரிகள்கிட்டையும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் சரிங்க, என்ன திட்டினாலும் சரிங்க, இந்த காத்துல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. ஒரு பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு விலகி வந்துருங்க. அதை டாமினேட் பண்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போகின்ற தன்மையில நீங்க உங்களோட மனதை நீங்க திடப்படுத்திக்கும் போது நிச்சயமா இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். அதிலும் குறிப்பா இந்த சனி பயிற்சியினுடைய முதல் பகுதி தான் உங்களுக்கு சாதகமா இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1.25 வருஷம், குறிப்பா இந்த 2026 ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா சொல்ல மாட்டேன். அதற்கு பிறகுதான் வாழ்க்கை அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் மாறும். சரிங்களா? காரணம், பாக்கியத்துல குரு உச்சம் பெற்று 5ல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். பொதுவா சனி பார்வையில குரு, அதாவது சனி குருவை பார்க்கறது தோஷம், ஆனா குரு சனியை பார்க்கறது யோகம். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்வை செய்யறாங்க. நிச்சயமா குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த ஏக்கங்கள் இருக்கோ அந்த ஏக்கங்கள் தற்போது தீரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு குழந்தை அமைப்பு, நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பார் இந்த குரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எண்ணங்கள் தெளிவா இருக்கும். நல்லா யோசிப்பீங்க, தெளிவா ஒரு முடிவு எடுப்பீங்க. அதை கரெக்டா பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கு இந்த காலகட்டம். சரிங்களா? ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் சனி பயிற்சியோட 2வது பகுதியில். ஆனா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சோம்பல்தனம், மந்தத்தனம் உறுதியா இருக்குங்க. சரிங்களா? எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆனா உங்களோட சுய ஜாதகம் வலுவாக இருக்கின்ற தன்மையில நீங்க இதை நினைச்சு பெருசா கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதகம் வலுவில்லாத போது மட்டுமே இந்த பலன்கள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதற்கடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்கு? திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சரிங்களா? திருமண வாழ்க்கையில பெருசா பிரச்சனைகள் இல்லாம உலக வாழ்க்கை நன்றாக ஓட்டி செல்கின்ற தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, குரு ஓரளவுக்கு வலுவார். குரு 5ஆம் அதிபதி 8ல மறைவு பெற்றாலும் கூட அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்காம போனாலும் கூட உங்களோட சுய முயற்சியால் நீங்க முன்னுக்கு வருவீங்க. சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். அந்த இடத்துல சனி உட்காந்து அதனுடைய அதிபதினு சொல்லப்படக்கூடியவர் 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருந்தாலும் கூட அவர் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு வருமானத்தை உறுதியா கொடுப்பார். சரிங்களா? நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். சரிங்களா? வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ எல்லாமே உறுதியா கிடைக்கும். சரிங்களா? நல்ல ஒரு சொத்து பத்துக்கள், நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதிகள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வெற்றி வாய்ப்புகள், ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் ஜூன் மாசத்திற்கு பிறகு உறுதியா கிடைக்கும் கேட்டையில பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்துல. சரிங்களா? காரணம், குரு நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வந்துருவாருங்க. சரிங்களா? நல்ல உத்தியோகம், நல்ல ஒரு வேலை, லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டைம் தான் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. சரிங்களா? நிச்சயமா வாழ்க்கை ஒரு பொற்காலமாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு விதையை நீங்க விதைப்பீங்க. அதை கண்டிப்பா நீங்க அறுவடையும் செய்வீங்க. சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளால் முன்னேற்றம், குழந்தைகளை இணைத்து இருக்கக்கூடிய கவலைகள், பிள்ளைகள் சார்ந்த வழியில் இருக்கக்கூடிய கவலைகள், இயக்கங்கள் அனைத்தும் தீரும். ஓரளவுக்கு வாழ்க்கையில பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழியில பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அந்த சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். எண்ணங்கள் தெளிவாகும். வழக்குகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு கற்பனையான ஒரு உலகத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க.
வாழ்க்கையில நிறைய இயக்கங்கள், நிறைய போராட்டங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினுடைய 2வது பிறகு அந்த போராட்டங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. வாழ்க்கையில வெற்றி படியை நோக்கி நீங்க முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.